மே 9, 1831 ஹோயாவின் காத்லாந்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் பூமியின் மீதெங்கும் வித்தியாசமான ஆவிகளின் செயல்பாடுகளையே மூப்பர்கள் சிலர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மனம் எந்த காரியத்தையும் குறித்து அவரது சுவிசேஷ விசாரிப்புக்கு பதிலாக அந்த வெளிப்படுத்தல் கொடுக்கப்பட்டது என்று ஜோசப் ஸ்மித் வரலாறு உரைக்கிறது. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிகழ்வுகள் அங்கத்தினர்களிடையே பொதுவாக இருந்தது. அவர்கள் சிலர் தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் பெறுவதாக கூறினார்கள். வசனம் 1 முதல் 5. பூமியின் மீதெங்கும் அநேக பொய்யான ஆவிகள் இருக்கின்றன. 6 முதல் 9. மெய் மாயக்காரர்களுக்கும் சபைகளுக்கும் தள்ளப்பட்டவர்களுக்கும் ஐயோ. வசனம் 10 முதல் 14. சுவிசேஷத்தை மூப்பர்களாகிய ஆவிகளில் பிரசங்கிக்க வேண்டும். வசனம் 15 முதல் 22. பிரசங்கிப்பவர்களுக்கு கோட்பாடுகளும் ஆவியினால் தெளிவுபடுத்தப்பட்ட வேண்டும். 23 முதல் 25. பக்தி விருத்தி அடைவதை தேவனுடையது அல்ல. 26 முதல் 28. விசுவாசம் உள்ளவர்கள் சகல காரியங்களிலும் உடையவர்களாய் இருப்பார்கள். 29 முதல் 36. சுத்திகரிக்கப்பட்ட அவர்களின் ஜெபம் பதிலளிக்கப்படுகின்றன. 37 முதல் 46. கிறிஸ்து நல்ல மேய்ப்பராயும் இஸ்ரவேலில் கன்மலையுமாயிருக்கிறார். 1. என் சபை மூப்பர்களே கேளுங்கள், ஒரு ஜீவிக்கிற தேவனின் குரலுக்கு செவி கொடுங்கள். சபை பற்றியும் பூமியின் மீதெங்கும் போன ஆவிகளையும் பற்றியும் நீங்கள் கேட்டதின்படியே ஜெபம் ஓய்வு கொண்டு இருந்தபடியே உங்களுக்கு கொடுக்கப்பட உள்ள ஞான வார்த்தைகளை கவனியுங்கள். வசனம் 2. இதோ மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலகம் வஞ்சித்து பூமியில் மேலே போன பொய்யான ஆவிகள் அநேகம் ஆவிகளாய் இருக்கின்றன. வசனம் 3. உங்களை அவன் மேற்கொள்ளும்படியாக சாத்தானும் கூட உங்களை வஞ்சிக்க வகை தேடுகிறான். வசனம் 4. இதோ கர்த்தராகிய நான் உங்களுக்கு நோக்கி பார்த்தேன், எனது நாமத்தை அறிக்கையிடுகிற சபையில் அருவருப்புகளை பார்த்திருக்கிறேன். வசனம் 5. ஆனால் ஜீவத்திலுள்ள மரணத்திலே உண்மை உள்ளவர்களையும் இருப்பவர்களாயும் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் நித்திய ஜீவனையே சுதந்திரித்து இருப்பார்கள். வசனம் 6. ஆனால் வாஞ்சிக்கிறவர்களுக்கு மயக்கமாய் இருக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் நான் அவர்களை நியாய தீர்ப்புக்கு கொண்டு வருவேன் என கர்த்தர் சொல்கிறார். வசனம் 7. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், சிலர் வாஞ்சித்த சத்துரு அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். மாயக்காரர்கள் உங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார்கள். ஆனால் இதோ அப்படிப்பட்டவர்கள் செறிப்படுத்தப்பட வேண்டும். வசனம் 8. ஆனால் மாயக்காரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு ஜீவத்திலே மரணத்திலேயும் எனது சித்தத்தின்படியே முறுப்புண்டு போவார்கள், எனது சபையில் இருந்து அறுப்புண்டு போவார்களுக்கு ஐயோ, ஏனெனில் அவர்கள் உலகத்தில் மேற்கொள்ளப்படுவார்கள். வசனம் 9. ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு முன்பாக சத்தியமாகவும் நீதியும் இல்லாதமாய் இருக்கிறதை அவர் செய்யாமல் இருக்கவும் இருப்பார்களாக. வசனம் 10. அப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளபடியாக வழி கொடுப்போம். வாருங்கள், என் ஆவியிலே அவரது சபையின் மூப்பர்களுக்கு கர்த்தர் சொல்கிறார். வசனம் 11. ஒருவன் மற்றொருவனுடனே முகமாய் வழக்காடுவதைப் போல முகமுகமாக வழக்காடுவோம். வசனம் 12. அப்பொழுது ஒரு மனுஷன் வழக்காடும் பொழுது மனுஷனாலே புரிந்து கொள்ளப்படுகின்றன, எனில் அவன் ஒரு மனுஷனைப் போலவே வளர்க்கப்படுகிறான். ஆகவே கர்த்தராகிய நானும் நீங்கள் புரிந்து கொள்ளபடியாக வழக்கமாக்கப்பட்டானேன். வசனம் 13. ஆகவே கர்த்தராகிய நான் இந்த கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன்,
எதற்காக நீங்கள் நியமனம் செய்யப்பட்டீர்கள்? வசனம் 14. ஆவியிலே என்னுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேற்றவாளனும் சத்தியத்தையே போதிக்க அனுப்பப்பட்டார். வசனம் 15. பின்னர் நீங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஆவிகளையே நீங்கள் பெறுவீர்கள். தேவனிடத்திலிருந்து வந்தது போல அவைகளை பெறுவீர்கள். இதில் நீங்கள் நீதி செய்கிறீர்களோ? வசனம் 16. இதோ நீங்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிப்பீர்கள். ஆயினும் நான் உங்களுடனே இரக்கமாய் இருப்பேன். உங்களில் பலவீனமான இப்போது இருந்து பலசாலியாக்கப்படுவான். வசனம் 17. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னால் நியமான செயல்பாடுபவன் தேற்றவாளனால் சத்தியத்தினேயே ஆவியில் பிரசங்கிக்கவும் அனுப்பப்படவன். சத்தியத்தில் ஆவியிலே அதை பிரசங்கிக்கிறன அல்லது வேறு வழி. வசனம் 18. அது வேறு வழியாயிருந்தால் அது தேவனிடத்தில் இருந்ததல்ல. வசனம் 19. மீண்டும் சத்தியத்தின் வார்த்தைகளை பெறுகிற அவன் அதை சத்தியத்தின் ஆவியில் பெறுகின்றன அல்லது வேறு வழி இல்லை. வசனம் 20. அது வேறு வழியாயிருந்தால் அது தேவனிடத்திலும் இல்லை. வசனம் 21. ஆகவே சத்தியத்தின் ஆவியை சத்தியத்தின் வார்த்தைகளை பெறுகிற அவன் சத்தியத்தின் ஆவியிலே பிரசங்கிக்கும்படி அதை பெறுகிறான் என்பதை என நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. வசனம் 22. ஆகவே பிரசங்கிக்கிறவன் பெறுகிறவனும் ஒருவருக்கு ஒருவரே புரிந்து கொள்கிறவர்கள் இருக்கிறவருமே பதிவிருந்தவரிடத்தில் ஒன்றாய் களி கூறுகிறார்கள். வசனம் 23. பதிவிருந்தவரிடத்தில் அவன் தேவனுடைய அந்தகாரத்தில் இருப்பவர்கள் தேவனிட பயபக்தி அடைவதின் தேவனுடைய அந்தகாரத்தில் இருப்பவன். வசனம் 24. தேவனிடத்திலிருந்து வருகிற ஒளி இருக்கிறது. ஒளியை பெற்று தேவனின் தொடர்ந்து இருப்பவன் நான் ஒளியை பெறுகிறவன் அந்த ஒளி சரியான நாள் அங்கும். வசனம் 25. மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு மத்தியில் இருந்து அந்தகாரத்தையே நீங்கள் விடும்படியாக நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென நான் அதை சொல்கிறேன். வசனம் 26. தேவனாலே நியாயமான செயல்படவனும் அனுப்பப்பட்டவனுமான கிறிஸ்து இருந்தாலும் சகலருக்கும் வேலைக்காரனாயிருந்தாலும் அவனோ பெரியவனான இருக்க நியமிக்கப்பட்டு இருக்கிறான். வசனம் 24. அங்கேயே அவர்கள் சகல விதத்தையும் வைத்திருக்கிறான். ஏனெனில் வானத்தையும் பூமியும் சகல காரியங்களையும் அவர்கள் கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் சித்தத்தின்படி அனுப்பப்பட்ட ஜீவனும் ஒளியும் ஆவியும் வல்லமையும் அவனுக்கு கீழ்ப்படுகிறது. வசனம் 28. ஆனால் சகல பாவங்களிலிருந்தும் பரிசுத்தப்பட்டு சுத்தமாக்கப்பட்டதை தவிர ஒருவனும் சகல காரியங்களையே வைத்து இருப்பவர்களை 29. சகல பாவங்களிலிருந்தும்
வசனம் 28. ஆனால் சகல பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டவனை தவிர ஒருவனும் சகல காரியங்களையும் வைத்திருப்பவன் இல்லை. வசனம் 29. சகல பாவங்களிலிருந்தும் நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டால் இயேசு நாமத்தில் நீங்கள் அதை நிறைவேறப்படும். வசனம் 30. ஆனால் இதோ வசனம் 30. ஆனாலும் இதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், நீங்கள் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் தலைமைக்கு கீழாக்கப்பட்டு இருந்தால் ஆகியிலே உங்களுக்கு அளிக்கப்பட்டு இருக்கும். வசனம் 31. ஆகவே உங்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ஆவி வெளியரங்கமாக்கப்பட்டு நீங்கள் பார்த்தால் அந்த ஆவி நீங்கள் பெறவில்லையே என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீங்கள் பிதாவை கேட்க வேண்டும். அவர் அந்த ஆவியை உங்களுக்கு கொடுக்கவில்லையா என்றால் பின்னர் அதை தேவனிடத்திலிருந்து வசனம் 31. ஆகவே உங்களை புரிந்து கொள்ள முடியாது ஒரு ஆவி வெளியரங்கமாக்கப்பட்டு நீங்கள் பார்த்தால் அந்த ஆவி நீங்கள் பெறவில்லையா என்று இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் பிதாவை கேட்க வேண்டும். ஆகவே அந்த ஆவி உங்களிடம் கொடுக்கவில்லை என்றால் பின்னர் அது தேவனிடத்திலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை. வசனம் 32. அந்த ஆவியின் மேலே வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்படும், அது தேவனிடத்திலிருந்து அல்லது என ஒரு உயர்ந்த குரலுடன் இருந்து ஆவிக்கு எதிராக நீங்கள் அறிவீர்கள். வசனம் 32. மனுஷரால் குற்றமற்றவனாய் பெருமை பாராட்டாமலும் களி கூறாமலும் நீங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக இருந்தால், இல்லையெனில் அவ்வாறே நீங்கள் சிறைப்பட்டு இருப்பீர்கள். வசனம் 34. தேவன் ஏற்றுக்கொள்ளப்பட்டான தேவனுக்கு அநேக பொறுப்புகளாக ஏற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கும் பொருட்டு அவன் தேவனிடத்தில் எனக்கு ஒப்புவித்த என அவன் கிளை. வசனம் 35. நீங்கள் பெற்று கொண்ட தேவனாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவன் தேவனுக்கு அதை கேட்பவனாக ஏற்றுக்கொள்ள தகுதியாய் இருக்கும் பொருட்டு அவன் தேவனிடத்தில் காணும் வித்தியாசமானது அவன் கூறுவானாக. 35. நீங்கள் பெற்றுக்கொண்டதும் எப்பொழுது இருந்தும் நீங்கள் பெறப்போகிறமான இந்த காரியங்களுக்கு செவி கொடுங்கள். சொல்வதாலும் பிதாவனாலே ராஜ்யம் அவர்கள் நியாயமான 35. நீங்கள் பெற்றுக்கொண்டதும் எப்பொழுதும் இருந்தும் நீங்கள் பெறப்போகிறதும் இந்த காரியங்களுக்கு செவி கொடுப்பதாலும் செவி சாய்தலும் பிதாவினால் ராஜ்யம் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டதையே சகல காரியங்களையும் மேற்கொள்ள அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது இருக்கிறது. வசனம் 36. இதோ மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனது ஊழியக்காரன் வாயிலிருந்து வரும் எனது இந்த வார்த்தைகள் எப்பொழுதும் கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள், எனில் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டன. வசனம் 37. நான்
பிரியமாயிருக்கிற எனது ஊழியக்காரனாகிய ஜோசப் ஸ்மித்திடம் எனது ஊழியக்காரனாகிய பிலிப் பி பிரிட்டோடும் ஜனங்களுக்கு மத்தியிலே போய் யுத்திமாய் வார்த்தையால் அவைகளை வெளிப்படுத்துவார்களாக. அவைகளை பலப்படுத்துவார்களாக. வசனம் 38 எனது ஊழியக்காரனாகிய ஜான் கேவரி அல்லது அந்த அலுவலருக்கு நியாயமான செயல்பாட்டை அநேக ஊழியக்காரர்களுக்கு வசனம் 38 எனது ஊழியக்காரனாகிய எனது ஒரு அல்லது அந்த அலுவலகத்தின் நியமனம் செய்யப்பட்ட அநேக ஊழியக்காரர்களும் திராட்சை தோட்டத்திலே பிரயாசப்படுவார்கள். நான் அவர்களுக்கு மற்றவர்கள் செய்வதை ஒருவனும் தடை செய்யாதிருப்பானாக. வசனம் 39 ஆகவே அந்த காரியத்தில் எனது ஊழியக்காரனாகிய எட்வர்ட் பிரிட் நியாயம் விசாரிக்கவில்லை ஆயினும் அவன் மனம் திரும்பினாக அவன் மன்னிக்கப்படுவான். வசனம் 40 இதோ நீங்கள் சிறு பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், அப்பொழுது சகல காரியங்களையும் உங்களுக்கு சுமக்க முடியாது, கிருபையாலும் சத்தியத்தாலும் அறியானாம் நீங்கள் பெற வேண்டும். வசனம் 41 ஒரு சிறு பிள்ளைகளே பயப்படாதிருங்கள், ஏனெனில் நீங்கள் என்னுடையவர்கள், நான் உலகத்தை மேற்கொண்டேன், என்னுடைய பிதாவும் எனக்கு கொடுத்தவர்கள் நீங்கள். வசனம் 42 எனது பிதா எனக்கு கொடுத்த ஒருவரும் காரணமற்ற போக மாட்டார்கள். வசனம் 43 பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் பிதாவில் இருக்கிறேன், என்னில் பிதா இருக்கிறார், எவ்வளவு நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்வீர்களோ அவ்வளவாய் நீங்கள் என்னில் இருக்கிற நான் உங்களில் இருக்கிறேன். வசனம் 44 ஆகவே நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பன், இஸ்ரவேலின் கன்மலையுமாய் இருக்கிறேன், இந்த கன்மலையின் மேல் கட்டுகிறவன் ஒருவனாலும் இடறல் விழுவதில்லை. வசனம் 45 நீங்கள் என் சத்தத்தை கேட்டு என்னை கண்டு நானே அன்றி என்றென்றையும் நாள் வருகிறேன், என்றையும் நாள் வருகிறது, இன்றே நல்ல நாள் வருகிறது. வசனம் 46 ஆகவே நீங்கள் ஆயத்தமாய் இருக்கும்படியாக எச்சரிக்கையாய் இருங்கள், அப்படி ஆக கடவுது. ஆமேன்.